வணக்கம் பீப்புள்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா CNE அப்படின்னு சொல்லி ஒரு கார்னிவலுக்கு வந்திருக்கோம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் பிக்கெஸ்ட் கார்னிவல். இது இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்துட்டேன். ஓரளவுக்கு இங்கே பயங்கரமாக ரஷ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஒரு கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம். இனிமேல் தான் அந்த ஒரு கார்னிவல் வைப் வரும். பேசிக்காக கார்னிவல்னா என்னன்னா, இட்ஸ் அ பிளேஸ் வேர் நிறைய கேம்ஸு, ஸ்டோர்ஸு, நம்ம ஊரில் ஒரு எக்ஸிபிஷன் வைப்பாங்களே, ஸோ அதே எக்ஸிபிஷன் தான் இங்கே கார்னிவல்னு பேர். ஸோ அந்த ஒரு கார்னிவல் ஈவெண்ட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். நிறைய ஃபன், ஒரு ஜாலி வைப் இருக்க போது நம்ம எல்லாத்தையும் என்னன்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே நைட் ஆச்சுன்னா இன்னும் லைட்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். All right, racer open here. இங்க தனியா வந்தா பெருசா ஃபன்னெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அன்பார்ச்சுனேட்லி நான் தனியா தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு ரொம்ப புதுசு. ஆனா இங்க ஃபேமிலியா கப்புள்ஸா வந்தா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஹெரிட்டேஜ் கோர்ட்ஸ் என்ட்ரன்ஸ். ஸோ இதுக்குள்ள இப்போ என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ உள்ள போய் தான் என்னென்ன இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுக்குள்ளேயும் நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸு, ஃபோட்டோ எடுக்கிற பிளேசஸ்ஸு, டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நேச்சுரல் கிடையாது, எல்லாமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ நைஸ் ஒன். இங்கே நிறைய சாப்பாடு கடை, கேம்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம சென்னையில் எக்ஸிபிஷன் வைப்பாங்களே, ஸோ அதே மாதிரி தான். சச் அ ஹியூஜ் பிளேஸு. நிறைய வச்சுருக்காங்க, நிறைய இருக்குது. உள்ளே போக 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 ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ பெருசான இடம் நிறைய வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக இதிலே இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்லேயே நமக்கு போயிடும். நான் கிட்டத்தட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். இங்கே ஒரு சர்க்கஸ்ன்னு போட்டிருக்கு. இது நம்ம இப்போ என்னன்னு சொல்லி போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே என்னென்ன இருக்குன்னா, ஸோ மேபி சர்க்கஸில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் இங்கே எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்களான்னு தெரியல. இது ஆக்சுவலாக எனக்கும் என்னன்னு தெரில. நானும் இப்போ புதுசாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏகப்பட்ட கடை நான் சொன்ன மாதிரி. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த கடை எப்படின்னா வந்து பிக் எனிதிங் ஃபார் $1, பிக் எனிதிங் ஃபார் $5, $10 அந்த மாதிரி கடை. இங்கே ஒரு சின்ன கேம் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் விளையாண்ட எல்லா கேம்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதில் இந்த டக் ஷூட்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருக்க கேம்ஸு. இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து கேமிங் செக்ஷனாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே டாய் செக்ஷன். ப்ளஸ் இங்கேயும் அதே தான், கேமிங் கராஜ். ஃபுல்லாகவே கேம்ஸு. இங்கே நான் பேசுகிறது கரெக்டாக ஆடிபிளாக கேட்குதான்னு இல்லையான்னு தெரில. ஏன்னா இங்கேயும் மியூசிக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. வெரி ஓப்பன்லி ஸ்பீக்கிங், தனியாக வந்தால் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் சேர்ந்து வந்தால் தான் செம்ம ஃபன், செம்ம ரகலாக பண்ணலாம். இங்கே நான் தனியாக வந்து சிக்கிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம தனியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய கடை. நீங்கள் வேணால் எனக்கு பின்னாடி வர நிறைய ஷாப்ஸை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு லைனாக ஷாப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் கார்னிவல்னாலே அதுதான்,
நான் சின்ன வயசுல நிறைய கார்ட்டூன்ஸ் நிறைய படமெல்லாம் பார்த்து ஓகே ஒரு கார்னிவல் அட்டன் பண்ணணும், ஒரு ப்ராப்பர் கார்னிவல்னா எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த வைப் நம்ம ஃபீல் பண்ணணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஸோ அந்த ஆசையெல்லாம் இப்போ ஒன்றுனா நிறைவேறுது. ஆனால் இது ஒரு 100% சந்தோஷமாக எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் அதில் டவுட்டு தான். ஏன்னா ஃபேமிலியோட எல்லாருமே இருந்து அதை வந்து என்ஜாய் பண்ணுறது வேறு. நான் மட்டும் ஒரு சுச்சுவேஷனுக்காக ஒரு கோலுக்காக வந்திருக்கேன். அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட் நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சின்ன சந்தோஷமே தவிர இது ஒரு 100% ஒரு ஹாப்பினஸ்ன்னு கேட்டால் இல்லை. என் சுச்சுவேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே இது அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னும் கார்னிவலோட மெயின் பார்ட்டுக்கே நம்ம போல, இப்போதைக்கு இந்த சின்ன சின்ன ஷாப்பிங் சென்டர்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதை தவிர்த்து மெயின் கேம் பிளேஸு, அதுக்கப்புறம் அந்த ஒரு வைபான ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குன்னு தெரியுமா, அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் போகலை. இதை முடிச்சுட்டு தான் போகணும். நான் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸ்பீடுக்கு மேலே இப்போ நான் போயிட்டு இருக்கேன். ஏன் ஃபோன் கொஞ்சம் கோணலா இருக்கா, நான் ஃபோனை பயந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதனாலதான் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ரைடு இது.
நான் போன இந்த ரைட் வந்து டில் நவ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரைட் பண்ண செகண்ட் பெஸ்ட்டு சூப்பர் ரைடு இதுதான். ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னா வந்து நான் சிங்கப்பூரில் ஒரு ரைட் போயிருந்தேன். ஸோ அது வந்து இதே மாதிரி தான், கீழேருந்து ஒரு மவுண்டன் கூட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து கோ கார்ட் காரில் வந்து அப்படியே மேலேருந்து கீழே வரணும். ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் நான், அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாம் சேர்ந்து போனோம். ஸோ அதுதான் என்னோட பெஸ்ட் ரைடு. என்னன்னு கேட்டால் அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பெஸ்ட் ரைடாக எப்பவுமே இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆக போகுது நைட்டு. ப்ளஸ் இப்போ மழை வேற பெய்ய கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்னோட ஜேர்னி டுவோர்ட்ஸ் வீட்டுக்கு நான் பண்ணாதான் ஒரு 1 hourல என்னால் போய் சேர முடியும். மழையிலேருந்து கொஞ்சம் என்னால் எஸ்கேப் ஆக முடியும். இந்த கார்னிவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மழை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மேபி இருந்திருக்கலாம். பட் ஒன் ஆஃப் த சூப்பர் கேம்ஸ். இந்த ரைடு அந்த இடமே செம்ம வைபாக இருக்குது. அதனால் இன்னியோட வீடியோ இதில் முடியுதுன்னு நினைக்கிறேன்.